கேட்டால் அதிர்ந்து போகிற, குறிப்பெடுத்துக் கொண்டு நீங்கள் அது போன்ற வசனங்களை படித்தால் இரவில் நிம்மதியாக உறங்க முடியாது. அப்படிப்பட்ட அதிபயங்கரமான சம்பவங்களை எல்லாம் இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். 75வது அத்தியாயம் 36வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், அயஸபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா, வெறுமனே இந்த மனிதன் விட்டுவிடப்படுவானா? எந்த கேள்வியும் கேட்காமல், நான் அவனை படைத்திருக்க எனது பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டு, எனது வானத்திற்கு கீழ் வாழ்ந்து கொண்டு, எனது அருட்கொடைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு, நான் கொடுத்த ஆரோக்கியத்தை எல்லாம் பாழ்படுத்தி, கொடுத்த அவகாசத்தை எல்லாம் அநியாயம் செய்வதற்காக வேண்டி இந்த உலகில் வாழ்ந்து மரணிக்கின்றானே மனிதன், அவனை நான் என்ன வெறுமனே விட்டு விடுவேன் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறானா? அல்லாஹ்வினுடைய கேள்வி, அல்லாஹ்வினுடைய கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே செய்த ஒரு துவா, யா அல்லாஹ், எனது சமுதாயத்தை நீ உடனுக்குடனே தண்டித்து விடாதே. இந்த பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்க என்ன காரணம்? என்ன காரணங்க? ஆதம் நபியிலிருந்து ஈசா நபி வரை அல்லாஹு தஆலா அனுப்பிய எல்லா இறை தூதர்களும் அவருடைய வாழ்வு முடிவடையும் போது அநியாயக்காரர்களுக்கு எதிராக இறைவனுடைய தண்டனையை கேட்டு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். கொத்து கொத்தாக மனித இனம் அழிக்கப்பட்டிருக்கின்றது, கொத்து கொத்தாக மனித இனம் அழிக்கப்பட்டிருக்கின்றது. உடனுக்குடனே இந்த சமுதாயம் தண்டித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டிய அவகாசத்தை நமக்கு வாங்கி தந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், எனது சமுதாயத்தை உடனுக்குடனே தண்டித்து விடாதே யா அல்லாஹ். அல்லாஹு தஆலா துஆவை அங்கீகரித்து விட்டான். ஆகவே அந்த நாளுக்காக நம்மை அல்லாஹு தஆலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் கேட்கிறான், வெறுமனே நான் உங்களை விட்டு விடுவேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? 21வது அத்தியாயம் 1வது வசனம், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ அஃப்லத்தின் முஅரிதூன். அந்த நாள் நெருங்கி விட்டது, அந்த நேரமும் நெருங்கி விட்டது. ஆனால் மனிதர்கள் ஏனோ பாராமுகமாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா கேட்கிற கேள்வி இவைகள் எல்லாம் பதில் உண்டு. ஒரு நாளைக்கு பதில் உண்டு. யா அல்லாஹ், அப்படியெல்லாம் சொல்லும் போது பொடும்போக்காக இருந்தேனே, கவனமற்று இருந்தோனே, அந்த நாள் வரும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தேனே என்கிற புலம்புகிற ஒரு நாள் உண்டு. வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளும் நல்லவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானே, அப்பொழுது அந்த நாளில் இந்த குற்றவாளிகளுடைய பட்டியலில் போய் நாம் சேர்ந்து விடக்கூடாது தோழர்களே. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். பாவம் செய்தால் கொஞ்சம் வருந்துங்கள், பாவம் செய்தால் திருந்த வேண்டும் என்று கொஞ்சம் முயற்சி எடுங்கள். பாவத்தை தொடர்ந்து செய்யாதீர்கள். பாவத்தை நீங்கள் தொடர்ந்து செய்தால் உள்ளங்களெல்லாம் சீல் வைக்கப்பட்டு விடும். பாவங்களை தொடர்ந்து செய்தால் திருந்த மனமில்லாமலேயே போய்விடும். ஆகவே திருந்தி ஓடி வாருங்கள், மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் அழைக்கிறானே, அந்த அழைப்புக்கு முறைப்படி நம்முடைய வாழ்வில் நாம் பதிலளிக்காவிட்டால் அந்த நாள், அந்த நேரம் நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். அல்லாஹ் சொல்லுகிறான் 21வது அத்தியாயத்தின் 1வது வசனத்தில், அந்த நேரம் நெருங்கி விட்டது, ஆனால் மனிதர்களோ பாராமுகமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த நாள், அந்த நேரம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு அல்லாஹ் விவரிக்கிறான். 2வது அத்தியாயத்தின் 48வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட நாளாம்? எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் உபகாரம் அளிக்க முடியாத நாள். அல்லாஹ் இப்படித்தான் ஆரம்பிக்கிறான் அந்த நாளை குறித்து. அந்த நாளில் அவுலியாக்களும் நாதாக்களும் பத்ரீன்களும் பையத்து செய்த தலைவர்களும் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று ஏமாந்து போய்விடாதீர்கள். அந்த நாளில் யாரும் யாருக்கும் எந்த உபகாரமும் செய்ய முடியாத நாள். வலா யுக்பலு மின்ஹா ஸஃபாஅத்துன், யாரும் யாருக்கும் பரிந்துரையும் செய்ய முடியாது.
வலா யுஹது மின்ஹா அதுலுன் வலஹும் யுன்சரூன். அந்த நாளில் எந்த அபராதமும் உங்களிடமிருந்து பெறப்படாது. 3 விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்கிறார். எந்த மனிதனும் எந்த மனிதனுக்கும் உபகாரம் முடியாத நாள், யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாத நாள், எந்த ஈட்டுத் தொகையும் அபராதமும் கொடுத்து தப்பிக்கலாம் என்றால் அதுவும் நடக்காது. வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். அப்படிப்பட்ட நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளில் நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. ஐங்கால தொழுகையிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், யா அல்லாஹ் அந்த நாளில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் யா அல்லாஹ். அந்த நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தாரோடு சேர்த்து எங்களை நீ எழுப்பு யா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உத்தம சஹாபாக்களும் அந்த நாளில் வெற்றி பெறுவதையே லட்சியமாக கொண்டு வாழ்ந்தார்கள் என்றால் அதுதான் நம்முடைய லட்சியம். 66வது அத்தியாயம் சூரத்து தஹரீம் முதல் வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த நாளில் இறை விசுவாசிகளுடைய லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். என்ன காரணம்? நமக்காக வேண்டி வாழ்க்கைப்பட்ட நமது மனைவியை அல்லாஹு தஆலா மறுமை நாளில் 70 முழ சங்கிலியால் கட்டி நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுவதை பார்க்கிற சக்தி நமக்கு உண்டுமா? அள்ளும் பகலும் அயராது உழைத்து பாடுபட்ட தன்னுடைய கணவனை தன் கண்ணெதிரே அல்லாஹு தஆலா நரகத்திற்கு தீர்ப்பளித்து அழைத்துச் சென்றால் பார்க்கிற ஒரு சக்தி பெண்களுக்கு உண்டுமா? நம்மை வளர்ச்சி ஆளாக்கிய நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய கண் எதிரே நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டால் பார்க்கிற சக்தி மக்களுக்கு உண்டுமா? நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சிரமப்பட்டாலும் எனது மகன் எந்த சிரமத்தையும் தாங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இரத்தத்தை வியர்வையாக மாற்றி உழைத்து சம்பாதித்து வளர்த்தி ஆளாக்கினோமே நம்முடைய மக்கள், நம்முடைய கண் எதிரே நரகத்திற்கு ஓட்டிச் செல்லப்பட்டால் பார்க்கிற சக்தி பெற்றோர்களுக்கு உண்டுமா? ஒரு காலம் கிடையாது. ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், உன்னை மட்டுமல்ல இறை விசுவாசிகளே, உங்களை மட்டுமல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. உங்களை எப்படி நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முயற்சி எடுக்கின்றீர்களோ அதே போல உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். தோழர்களே, 19வது அத்தியாயம் 39வது வசனம் அல்லாஹு தஆலா அந்த நாளை குறித்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? வஅன்திர்ஹும் யௌமல் ஹஸ்ரதி இது குலியல் அம்ர். நபியே, கை சேதப்படக்கூடிய அந்த நாளை குறித்து மக்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அது கை சேதப்படக்கூடிய நாளாம். நான் ஆரம்பத்தில் நினைவுறுத்தியதை போல கிடைத்த வாய்ப்பை எல்லாம் இழந்து போய்விட்டானே என்று மனிதன் கைகளை கடிக்கக்கூடிய நாளாம், கை சேதப்படக்கூடிய நாள். அந்த நாளை குறித்த நபியை நீங்கள் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதுதான் அந்த நாள். 92வது அத்தியாயம் 14வது வசனம், எல்லா இறை தூதர்களும் இந்த மனித சமுதாயத்திற்கு அந்த நாளை குறித்து, அந்த நாளினுடைய அதிபயங்கரத்தை குறித்து, அந்த நாளில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இந்த மனித சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நினைவுறுத்திய ஆயத்துகளில் ஒன்றுதான் 92வது அத்தியாயத்தின் 14வது வசனம், ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா. கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த நரக நெருப்பை நீங்கள் ஒவ்வொருவரும் பயந்து கொள்ளுங்கள். ஏன் இப்படிப்பட்ட எச்சரிக்கையூட்டும் வசனங்களை அல்லாஹு தஆலா நமக்கு நினைவுறுத்துகிறான்? இந்த நாட்டிலே குற்றங்கள் குறைவதற்காக வேண்டி எத்தனையோ நாடுகளில் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றது. இரவு பகலாக அயராது உழைக்கக்கூடிய காவல் நிலையங்கள், காவல்துறை அதிகாரிகள் உண்டு. சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டும் குற்றங்கள் குறைந்தபாடில்லை. சட்டங்கள் இருக்கப்பட்டும் மனித சமுதாயத்திலே அநியாயங்கள் அக்கிரமங்கள் குறைந்தபாடில்லை. எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமம். அந்த ஆணவக்காரர்களை, அக்கிரமக்காரர்களை, அடாவடித்தனம் புரிகிறவர்களை, ஆட்சி அதிகாரம், பொருளாதாரம், ஆள்பலம், எல்லா சக்தியும் நம் இடத்திலே உண்டு என்பதற்காக வேண்டி பாவப்பட்ட மக்களை எல்லாம் அநியாயம் செய்து
கொடுமைகள் பல புரிந்து இந்த உலகத்தில் வாழ்கிறார்களே, அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை, இந்த உலகத்தில் உனக்கு சக்தி இருக்கலாம், இந்த உலகத்தில் உனக்கு பலம் இருக்கலாம், அந்த நாளை நீ நினைத்து பார்க்க வேண்டும், அந்த நாளை நீ நினைத்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கையாக சொல்லுகிற ஆயத்துகள் இந்த ஆயத்துகள். 42வது அத்தியாயத்தின் 47வது வசனம். இந்த வசனத்திலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இஸ்தஜீபு லிரப்பிக்கும் மின் கபிலி அன் யஅதிய யௌமுல் லா மரத்த லஹு மினல்லாஹ். அல்லாஹுவை தவிர தப்பித்துக் கொள்ளவே இடமில்லாத, அல்லாஹுவை தவிர வேறு எந்த வகையான பாதுகாப்பும் இல்லாத அந்த நாள் வருவதற்கு முன்னால் அந்த நாளை கொஞ்சம் பயந்து வாழுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஏன் இவைகளெல்லாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் நினைவுறுத்துகிறேன் என்றால், அந்த நாள் அந்த நேரம் வரும்போது பாவம் செய்து அல்லாஹுவை மறந்து அந்த நாளை மறந்து நடந்த மக்கள் என்னென்ன கூப்பாடுகளை போடுகிறார்கள் என்பதை பிறகு நான் சொல்லவிருக்கிறேன். அந்த நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான், அது போன்ற நிலைகள் நம்மில் யாருக்கும் எந்த ஒரு எதிரிக்கு கூட வந்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் இது போன்ற ஆயத்துகளை உங்களுக்கு நான் நினைவுறுத்துகிறேன் தோழர்களே. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இனி அந்த நேரத்தை குறித்து, அந்த நாளை குறித்து நமக்கு சொல்லித் தருகிறான். மனிதர்கள் பொடும்போக்காக நண்பர்களோடு பழகும்போது, வாழ்கிற இடத்தை பொறுத்து, பழகுகிற ஊர்களை பொறுத்து, வசிக்கக்கூடிய இடங்களை பொறுத்து மனிதன் தவறுகளை செய்து கொண்டே இருப்பான். அவனாக திருந்த முயற்சி எடுத்தாலும் சுற்றி இருக்கிற மக்கள் திருத்த விடமாட்டார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலையால், நிர்பந்தமான சூழ்நிலையால் வேறு வழியில்லாமல் பாவம் செய்கிற மக்கள் எல்லாம் உண்டு. அல்லாஹுவை பொறுத்தவரையில் நீ எப்படியெல்லாம் பாவம் செய்தாய் என்று பட்டியலெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போட மாட்டான். திருந்துகிறாயா, நீ திருந்த உனக்கு மனம் உண்டுமா? இதுதான் அவன் கேட்கிற ஒரே கேள்வி. அந்த நாள் வரும் முன்னால், அந்த நேரம் வரும் முன்னால் உனக்கு திருந்த மனம் உண்டுமா என்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். இல்லாவிட்டால் என்ன ஏற்படும்? நம்முடைய குடும்பங்களில் நிறைய மரணத்தை பார்த்தவர்கள் நாம். நம்முடைய தாய் தந்தை, நம்முடைய மக்களை எல்லாம் இழந்தவர்கள் இங்கே உண்டு. இந்த உரையை கேட்கிற எத்தனையோ மக்கள் தங்களுடைய குடும்பங்களிலே பெற்ற தாய் தந்தையர்களை, வளர்த்துகிற மக்களை, கணவனை, மனைவியை, சகோதரன் சகோதரியை கண் எதிரே இழந்தவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இந்த உயிர் போகக்கூடிய அந்த நேரம் உண்டுமே, இது எந்த மதத்தினர்களாக இருந்தாலும் சரி, நான் மீண்டும் மீண்டும் சொல்ல காரணம், இது ஒரு முஸ்லிம்களுக்கு சொல்லப்படுகிற உபதேசம் அல்ல, மனிதர்களுக்கு சொல்லப்படுகிற உபதேசம். அந்த நாளில், அந்த நேரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு உபதேசம். இந்த உயிர் போகிறது, மரணப்பட்டு போகிறார்கள், இறந்தவுடனே கொண்டு போய் எரிக்கிறோம், புதைக்கிறோம், ஏதாவது ஒன்றை செய்து அதோடு ஒரு 3 நாள் துக்கம் அனுசிட்டு பழைய நிலைக்கு நாம் திரும்புகிறோம். இது யதார்த்தம். சத்தியம் அதுவல்ல, சத்தியம் அதுவல்ல தோழர்களே. யாரெல்லாம் இந்த உலகத்தில் அந்த நாளை மறந்து இறைவன் கொடுத்த அவகாசத்தை எல்லாம் பயன்படுத்தி இறைவனுக்கு எதிராகவே வாழ்ந்து இந்த உலகை விட்டும் பிரிகிறார்களோ, அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அதிபயங்கரமான சம்பவங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். வாழ்வில் அப்பொழுதுதான் ஒரு மாற்றங்கள் வரும். இறைவன் எப்படிப்பட்ட கண்காணிப்புக்கு மத்தியில் நம்மை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறான் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுடைய கண்களை மறைத்து தவறு செய்யலாம். மனிதர்கள் உறங்குகிற பொழுது ஊர் விட்டு ஊர் சென்று தனிமையில் எத்தனையோ பெரும் பாவங்களை நீங்கள் செய்யலாம். ஆனால் இறைவன் ஒவ்வொரு மனிதர்களையும் மிக மிக உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். யாரின் மூலமாக? இறைவனுடைய தூதர்களாகிய வானவர்களின் மூலமாக. ஒரு சில வானவர்கள் உண்டு, நம்மை நிழல் போல பின்தொடர்ந்து வருகிறார்கள். நாம் உறங்கச் செல்லும் போதும் நம்மோடு இருப்பார்கள், கழிவறைக்கு செல்லும் போதும் நம்மோடு இருப்பார்கள், வெளியூருக்கு செல்லும் போதும் நம்மோடு இருப்பார்கள். எல்லா நேரங்களிலும்
மிக மிக உன்னிப்பாக நம்மை பின்தொடர்கிற மலக்குமார்கள் உண்டு. அவர்களுடைய டியூட்டி என்னங்க? இறைவன் சொல்லும் போது நம்முடைய உயிரை கைப்பற்ற நிழல் போல நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கே தெரியாது அந்த உத்தரவு எந்த நாளில் எத்துணை மணிக்கு எந்த நேரத்தில் வரும் என்று அந்த வானவர்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட வானவர்கள் நம்மை பின்தொடர்ந்து வருவார்கள். அந்த வானவர்களின் கண்களை மறைத்து எங்கும் ஓடி ஒழிய முடியாது. இறைவன் சொல்லுகிறான் 6வது அத்தியாயத்தின் 93வது வசனம். பொதுவாக திருக்குரானுக்கு என்றே ஒரு ஸ்டைல் உண்டுங்க. அது எந்த வேதத்திலும் நீங்க பார்க்க முடியாது. திருக்குரானை பொறுத்தவரையில் அறிவுடைய மக்களே, சிந்திக்கின்ற மக்களே, சீர்தூக்கி பார்க்கிற மக்களே, படிப்பறிவுள்ள மக்களே, ஏன் நீங்கள் சிந்திக்காமல் இருக்கிறீர்கள் என்கிற கேள்வி திருக்குரானில் அந்த குரானை படிக்கும் போது இடையிடையே அல்லாஹு தஆலா சொல்லுவான். மூடர்களுக்கு அருளப்பட்ட வேதம் அல்ல, சிந்திக்கின்ற மக்களுக்கு, ஆய்வு செய்கிற மக்களுக்கு அருளப்படுகிற திருக்குரான். அல்லாஹ் சொல்லுகிறான் 6வது அத்தியாயத்தின் 93வது வசனம். இந்த உயிர் போகும்போது இந்த சக்கராத்துடைய நேரத்தில் நாமெல்லாம் என்னங்க செய்வோம்? ஏதோ கொஞ்சம் வாயில பாலையோ தண்ணீரையோ ஊற்றி ஏதோ கொஞ்சம் சோகமா குடும்பத்தார்கள்லாம் சுற்றி நிற்போம். ஆனால் அந்த நாளில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹ். இது ஒரு சத்திய வேதத்தினுடைய வார்த்தை. யாரும் தப்பிக்கவே முடியாது. எல்லாம் அந்த நிலையை அடைந்தே ஆக வேண்டும். 6வது அத்தியாயத்தின் 93வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற அந்த வார்த்தையை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். தவறு செய்ய மனமே வராது. பாவம் செய்தால் இறைவனுடைய சன்னிதானத்திற்கு ஓடி விடுவோம், சுஜூதிலே கிடந்து விடுவோம். இறைவா என்னை மன்னித்து விடு, அந்த நாள் வருவதற்கு முன்னால், அந்த நேரம் வருவதற்கு முன்னால், உனது வானவர் என்னை பிடிப்பதற்கு முன்னால் நன்மையை செய்கிறேன், தீமையிலிருந்து விலகி வாழ்வேன் என்று உறுதி பிரமாணம் எடுக்க தோன்றும் தோழர்களே, கூர்ந்து கவனியுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போது மலக்குமார்களுடைய ஒரு கூட்டம் நம்முடைய உயிர் கைப்பற்றப்படுகிற இடத்திற்கு வருவார்களாம். ஒரு மாணவர் அல்லவா, மலக்குமார்களுடைய ஒரு கூட்டம். அந்த அடியான் பார்க்கிற கண் எட்டிய தூரத்தில் வந்து அமருவார்கள். அபூதாவுதிலே வருகிற நபிமொழி. பார்த்தால் எல்லாம் வானவர்களுடைய கூட்டம். சொல்ல முடியுமா? கணவனை அழைத்து, மனைவியை அழைத்து, தாயை அழைத்து, தந்தையை அழைத்து, மக்களை அழைத்து, சகோதரன் சகோதரிகளை அழைத்து சொல்ல முடியுமா? இதோ எனது வீட்டில், எனது மருத்துவமனையில் நான் ரோட்டிலே அடிபட்டு கிடக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான சிறகுகளை கொண்ட ஒரு வானவர் கூட்டத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வானவர்களுடைய கூட்டத்திற்கு மத்தியில் எல்லாம் வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வினுடைய அந்த நேரம், கணக்கச்சிதமான அந்த நேரம் வரும்போது ஒரே ஒரு மலக்கு அதிலிருந்து எழுவாராம். எழுந்து சொல்லுவாராம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உன்மீதும் உடம்பிலே இருக்கிற உயிரின் மீதும் உண்டாகட்டுமாக என்று சொன்னால் அந்த நாளில் நாம் வெற்றி அடைந்து விட்டோம். அந்த வார்த்தை இந்த காதில் விழத்தான் இந்த உலக வாழ்வை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அதிலிருந்து எழுகிற ஒரு வானவர், அல்லாஹ்வுடைய சாபம் உன் மீது உண்டாகட்டும், உடம்பிலே இருக்கிற உயிரின் மீதும் உண்டாகட்டும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையை பாழ்படுத்தி விட்டோமே, அந்த நாளை வீணடித்து விட்டோமே, அந்த நேரம் வீணாய் போனதே, கை சேதப்பட்டு எந்த பலனும் இல்லை தோழர்களே. அப்படி வருகிற அந்த வானவர் நமக்கு அருகிலே வந்து அமர்ந்து இந்த உலகத்தை பாழ்படுத்திய, இந்த உலகத்தை சின்னாபின்னமாக்கிய, இந்த உலகத்தில் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் தைரியமாக செய்த, அருவருக்கத்தக்க ஆபாசமான காரியங்களை துணிச்சலோடு இந்த மனித சமுதாயத்திலே பரப்பிய, வாழ்வில் கடைபிடித்த அவனுக்கு அருகில் வந்து அமர்ந்த அந்த வானவர் தனது 2 கரங்களையும் உயர்த்தி அவனை நோக்கி அழைக்கிற சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகிற 6வது அத்தியாயத்தின் 93வது வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில், மா வலவ் தரா
இலில் ஸாலிமூன ஃபீ அமராத்தில் மௌத் வல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம். அவனுக்கு அருகில் அந்த வானவர் வந்து அமர்ந்து 2 கரத்தையும் நீக்கி, அநியாயக்கார மனிதா, உனது உடம்பிலே இருக்கிற உயிரை நீயே வெளிப்படுத்து. அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும், நீயே இந்த உடம்பிலே இருக்கிற உயிரை வெளிப்படுத்து. நீ மிகப்பெரிய ஒரு பாவி, அநியாயக்காரன் நீ. அல் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன் பிமா குன்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக்கி வ குன்தும் அன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன். அல்லாஹ்வுடைய வேதனையை நோக்கி வா, அல்லாஹ்வுடைய அதாபை நோக்கி வெளியேறு என்று மலக்குமார்கள் தங்களுடைய கரங்களை நீட்டி அந்த கெட்ட அடியானுடைய உயிர்களை அழைப்பார்களே. அந்த நாள் வருவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்விலே கொஞ்சம் மாற்றங்கள் வேண்டும். பட்டுத்தான் திருந்துவேன் என்றால் யாராலும் நம்மை காப்பாற்ற முடியாது. மேலும் தொடர்ந்து 16வது அத்தியாயத்தின் 28வது வசனம், அப்படி அழைக்கப்படும் போது பலகீனமான மனிதன் தாழ்ந்த குரலில் சொல்லுகிறான். 16வது அத்தியாயத்தின் 28வது வசனம், அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம். அந்த நாளையும் அந்த நேரத்தையும் பாழ்படுத்திய மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவனுக்கு திடீரென மரணம் வரும்போது, நான் எந்த அநியாயமும் செய்யவில்லையே, நான் எந்த அக்கிரமும் செய்யவில்லையே, நான் எந்த பாவத்தையும் செய்யவில்லையே, என்னை விட்டுவிடுங்கள் என்று மனிதன் கதறுகிற அந்த நாள், அந்த நேரம் உண்டு. நம்முடைய செவிகளில் விழாது. அல்லாஹ் சொல்லுகிறான், அவை அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது, அது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த உயிர்கள் பறிக்கப்படும் போது அந்த சம்பவம் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். 4வது அத்தியாயம் 97வது வசனம். இந்த ஆயத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக மலக்குமார்கள் கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. பலகீனமான மனிதன், பாவம் செய்த மனிதன், அநியாயம் செய்த மனிதன் இந்த உலகத்திலே இருந்து பிரியும் போது முறையிடுகிறான். நான் ரொம்ப பலகீனமானவன், ஆகவேதான் இந்த பாவங்களை எல்லாம் செய்தேன், ஆகவேதான் எந்த அமலும் செய்யாமலே நான் வாழ்ந்தேன். எனது வாழ்வில் ஒரு தொழில் ரீதியாக நான் பணிபுரிந்த இடங்கள் அப்படி இருந்தது, நான் தங்கிய வீடுகள் அப்படி இருந்தது, என்னை சுற்றிய நண்பர்கள் அப்படி இருந்தார்கள், அவர்களெல்லாம் சேர்ந்து என்னை இப்படி ஆக்கிவிட்டார்கள் என்று சொல்லுகிற மனிதர்களும் மனித சமுதாயத்திலே உண்டு. பாவங்களை இவர்கள் செய்து சிந்திக்க மனமில்லாமல் வாழ்ந்து பழியை இன்னொரு மனிதனிடமிருந்து போடுவது. அல்லாஹ் சொல்லுகிறான் 4வது அத்தியாயத்தின் 97வது வசனம். மலக்குமார்கள் அதற்கு ஒரு பதில் சொல்லுகிறார்கள். நீ பலகீனமான மனிதனாக உலகத்தில் இருந்தாய் என்று நீ சொல்லுகிறாயே, ஏன் அந்த பாவம் செய்த மக்களை விட்டும் ஒதுங்கி நல்லவர்கள் வாழ்கிற பகுதிக்கு நீ ஏன் ஹிஜ்ரத்து செய்யவில்லை? எங்கும் தப்ப முடியாது, ஏன் ஹிஜ்ரத்து செய்யவில்லை? நண்பர்கள் தீய நண்பர்களாக இருந்தால் ஏன் நல்ல நண்பர்களை தேர்வு செய்யவில்லை? நீ வசிக்கின்ற பகுதியில் எங்கு பார்த்தாலும் அநியாயம் அக்கிரமம் என்றால் ஏன் வேறு பகுதிக்கு நீ குடிபெயர்ந்து செல்லவில்லை? உனது ஊரு, உனது நாடு, நீ வசிக்கிற இருப்பிடம் எங்கும் நீ சொந்தமாக அமல் செய்ய முடியவில்லை, எங்கு பார்த்தாலும் அக்கிரமம் அநியாயம் என்றால் அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதில்லையா? ஏன் ஹிஜ்ரத்து செய்து உன்னுடைய ஈமானை நீ பாதுகாக்கவில்லை? ஏன் பாவத்திலிருந்து நீ விலகவில்லை என்று கேட்கப்படுகிற கேள்விதான் 4வது அத்தியாயத்தின் 97வது வசனம். அன்பானவர்களே, சுபஹானல்லாஹ், 7வது அத்தியாயத்தின் 37வது வசனம். இந்த உலகத்தில் அல்லாஹுவை மறந்து, உலகத்தில் அல்லாஹுவை மறந்து அவனே இல்லை என்று பேசுகிறானே நாத்திக சிந்தனையுடைய மக்கள். இந்த உலகத்தில் அல்லாஹு நம்மை படைத்திருக்க நாம ஒரு கற்களை உண்டாக்கி, நாம ஒரு பொருளை உண்டாக்கி, அந்த பொருளை கடவுளுக்கு இணையாக ஆக்கி அதற்கு போய் வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்து இறைவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி உலகத்திலே வாழ்ந்தானே